மாண்புமிகு உறுப்பினர் வானதி சீனிவாசன். பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் உக்கடம் மேம்பாலம் கட்டுவதற்காக அங்கு இருக்கக்கூடிய சிஎம்சி காலனி மக்கள் தங்கள் இடத்தை கொடுத்தார்கள். அவர்களுக்கு பழைய மீன் மார்க்கெட் பகுதியில் புதிய வீடுகள் கட்டப்பட வேண்டும். ஆனால் கடந்த 4 வருடங்களாக அவர்களுக்கு அந்த இடத்தில் வீடு கட்டவில்லை. அதற்கு மாநகராட்சி இடத்தை கொடுக்க வேண்டும். பழைய மீன் மார்க்கெட் பகுதியை எப்போது அந்த இடத்தை விட்டு அவர்கள் அந்த இடத்தை கொடுப்பார்கள் என தங்கள் வாயிலாக அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மூல கேள்விக்கு சம்பந்தம் இல்லாது என்னால் இதை பற்றி அதிகாரிகளோடு கலந்து பேசி அதை என்ன செய்ய முடியும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்தேன். மாண்புமிகு உறுப்பினர் ராஜேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் கொல்லங்கோடு நகராட்சி பகுதியில் செல்கின்ற ஏவிஎம் கால்வாய் கிட்டத்தட்ட ஒரு 8.5 கிலோமீட்டர் அந்த ஏவிஎம் கால்வாய் செல்கிறது. கடைசியில் முடியக்கூடிய இடத்துல இறைமன் துறை என்கின்ற ஒரு கிராமம் இருக்கிறது. மறுபுறம் கலிங்கராஜபுரம் வைக்கலூர் என்கின்ற ஒரு கிராமம் இருக்கிறது. நீண்ட காலமாக ஏதாவது இடர்பாடு ஏற்பட்டால் இந்த இறைமன்துறை மக்கள் செல்வதற்கு பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இறைமன்துறை கிராமத்தையும் வைக்கலூர் கிராமத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு உயர்மட்ட இணைப்பு பாலம் அமைத்து தருவாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த ஆண்டே இந்த கால்வாயிலை தூர் எடுக்க வேண்டும் என்று தாங்கள் சொல்லி அதற்கான அதிகாரிகளுடைய நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் சொல்வதை கவனத்தில் கொள்ளலாம். நிதிநிலைக்கு ஏற்ப அதை செய்து தருவதற்கு முயற்சி எடுக்கப்படும். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.